உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். யூத் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னன்னா, கென் கருணாஸ் சிதம்பரம் 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 அப்படின்னு அசுரன் படத்தில் அப்படி அந்த சிதம்பரம்ன்ற அந்த குரல் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். வெற்றிமாறன் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இவர் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ப்ரொமோஷன், யூத்துன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு இது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஜிவி பிரகாஷ் சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர், ஆனால் அவர் ஒரு பிஆர்ஓ மாதிரியே மாறி நிறைய போஸ்ட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இன்னொன்று விஷயம் வந்து, ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்காக ₹1 கூட சம்பளம் வாங்கலை அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒரு விழாவில் சொன்னாங்க. அது இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு உண்டாகுச்சு. அப்புறமா இந்த படத்துக்கான ஒரு விழா ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நடிகர் கருணாஸ், அப்புறமா அவங்களுடைய மனைவி, அதாவது கென்னோட அம்மா, அப்புறம் நளினி, தனுஷ் முக்கியமாக கலந்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசி, எதிர்காலத்தில் அந்த பையனை பாருங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரஜினி ஸ்டைலில் கொஞ்சம் வாயெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டுலாம் இருந்தார். வந்து பயங்கரமாக இருந்தது. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த படத்து மேலே, யூத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இது எல்லாம் தாண்டி மற்ற ஆடியன்ஸுக்கு, அதாவது வந்து ஜென்சி கிட்ஸ், இவங்களுக்கான எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று இட்டுங்க வந்து அந்த இட்டான சாங் வந்து அது பெரிய எதிர்பார்ப்பை உண்டாயிடுச்சு. சரி, ஓகேயா, வந்து கதையாக சொல்லியா, என்னையா படம் வந்து யூத்து. தேவதர்ஷினி, சுராஜ் வெஞ்சர்மூடு மலையாள நடிகர், இவருடைய மகன் தான் கென்னு. என்ன சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸாக அதுக்கு கீழே இருக்கிறவங்களான்னு தெரியல. வந்து அவங்க அப்பா ஒரு பேக்கரி வச்சுருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, பையன் எப்படி இருப்பாங்க, ஒரு சுமாரான படிப்புள்ள ஆள். அப்பாவுக்கு வந்து பையன் மேலே ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. அது காரணம் கேட்டிங்கன்னா சிரிப்பு வரும். சரி, வேற விடுங்க. இப்படியா இருக்கிற அந்த பையன் ஸ்கூலில் கொஞ்சம் பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வால் பையன் ஆள் வந்து ரவிலா பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸு, ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பையன். அதனால் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேங்கன்றாங்க. அப்புறமா அவங்க அம்மா எப்படியே கெஞ்சி கூத்தாடி சேர்த்துடுறாங்க. சேர்த்த பிறகு அவனுக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த ஹீரோவுக்கு. தன்னை வந்து அழகு இல்லையோ, தனக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லையோ, தன்னை வந்து அப்பா வெறுக்கிறாரு, தான் வந்து இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற, செவத்த பசங்க படிக்கிற இந்த ஸ்கூலில் நம்மளெல்லாம் பொண்ணுங்க கவனிக்காதா அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு லவ் ஒன்று உருவாகுது. அந்த லவ் என்ன ஆகிறது, ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கும் இந்த மிடில் கிளாஸ் பையனுக்குமான கிளாஷ் என்ன ஆகுது. இவ்வளோ தாங்க கதை. இந்திய சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு, இந்திய சினிமாவில் நாங்கள் தமிழ் சினிமாவிலேயே வந்து அடித்து துவைச்சி போட்டு காய வெட்டி கிளிப்பு மாட்டி மறுபடியும் துவைச்சி காய போட்டு அடித்து கிளிப்பு மாட்டின ஒரு கதை தான். பெரிய கதைலாம் ஒன்றும் கிடையாது. அது காலகாலமாக இருக்கிறது தான். இது தனுஷே பண்ணியிருக்காரு நிறைய. அவருக்கு அதுதான் பயங்கரமான ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண பையன், ஒரு ஒல்லியான பையன், அவனை வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவர் வந்து அவனெல்லாம் அடித்து நவுத்திட்டு பெரிய ஆளாக வந்து நிற்பார். இது என்னென்னா, அந்த பசங்களுடைய சைக்காலஜி, நம்மளே இப்படி தானே இது பண்ணுறாங்க, நாமளும் இப்படி தான் வரும், நம்ம கேரக்டர் தான் அது அப்படின்னு அந்த லைனை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. பெரிய பிரமாதமான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மீறி படம் எப்படி இருக்குது, ஹீரோவா கென் எப்படி நடிச்சிருக்காரு, மற்ற கேரக்டர்லாம் எப்படி இருக்காங்க. முதல்ல தேவதர்ஷினி, அந்த அம்மா வந்து இயல்பான அம்மாவா, கொஞ்சம் ஓவராக போகிற அம்மாவா, அல்லது வந்து உங்களுக்கான சம்பளம் வந்து இவ்வளோ தாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நான் சம்பளம் அவ்வளோ கொடுங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு ரேஞ்சுக்கு, நான் வந்து 5 மடங்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு நான் நடிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களா, ஒரு இன்னசென்ட்டாக, அல்லது வந்து என்னன்னே ஒன்றுமே புரியல அந்த ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்க்கும்போது. அப்படி ஒரு வெள்ளந்தி அப்படி ஒரு பயங்கர வெள்ளந்தியாக இருக்கிறாங்க. அவர் சுராஜ் வெஞ்சரமூடு, பிரமாதமான ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்துக்கு எதுக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு ஒரு காரணம் தெரியல. அவருடைய கேரக்டர், அவருக்கு வந்து உன்னி கிருஷ்ணனோ உன்னி முகுந்தனோ பேர், ஏன்னா மலையாளின்ற காட்டிடுறாங்க. அவர் பேக்கரி வேறு வச்சு நடத்துகிறாரு. தேவதர்ஷினி ஒரு தமிழ் லேடி தான். இவங்க 2 பேருக்குமான லவ்வுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு
ஒரு லைனில் கூட ஒரு இது சொல்லிட்டு போயிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் பேசுகிற முழுக்க பார்த்தீங்கன்னா மலையாள தமிழாக இருக்குது. அதனால் அவர் ஒரு மலையாளினே வச்சிருவோன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க பொழுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா கென்னுக்கு வர ஃப்ரெண்டாக வர ஒரு 3-4 பசங்க, அதில் ஒருத்தர் கருப்பாக ஒரு பையன் இருக்கிறாப்புல, பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. வந்து உண்மையிலே ஒரு மாதிரி குழறி பேசுவாப்புல, அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. படம் வந்து 2 மணி நேரம் 22 நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது வந்து. ரொம்ப போது ஸ்கூலில் பயங்கரமாக கலாட்டா பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கூல் காலம், இந்த பன்னீர் புஷ்பங்கள், அப்புறம் துள்ளுவது இளமை, இது மாதிரி படங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. அப்படி அமக்கலம் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு லவ் வருது, அந்த லவ் இதுவாகுது, அப்புறம் லவ் போய் ப்ரொபோஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. சரி கொஞ்சம் இடைவேளை வரட்டமே, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்போது ஒரு இன்ட்ரோல் ஒன்று வருது. இந்த கதைக்கு பெரிய இன்ட்ரோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நிற்கணும் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டு, எமோஷ்னலு, அப்புறம் வந்து குடும்பம் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், இந்த படிப்பு இல்லைன்னா என்ன ஆகிறது, இந்த மாதிரி போகுது. நல்ல விஷயந்தான். இதில் ஒரு பெரிய கதை இல்லைனாலும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பசங்கள்லாம் கண்டிப்பாக கொண்டாடுறாங்க. அந்த பசங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அட்வைஸாக ஒரு மாதிரி மாறுது வந்து. அந்த அட்வைஸ் கூட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசில் பதிகிற மாதிரியான அட்வைஸாக இல்லை வந்து. முதல் பாதிலாம் அந்த கிரேசி மோகன் ட்ராமா மாதிரியே ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லா கேரக்டரும். அது ஏதோ செட்டப் பண்ணி கேமரா இருக்குது, அப்பா அங்கேருந்து உள்ளவாப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு உள்ளே வராங்க, டக்குன்னு பேசுகிறாங்க, வெளியே கிளம்புறாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிற அட்வைஸ் தான், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு இது. எமோஷ்னல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. எமோஷ்னல் ஒரு படத்தில் கனெக்ட் ஆனால் தான் வந்து படம் பார்க்குறோம் வந்து இதுவாகும். அது வந்து ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், பூமராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் தானே வந்து படம் பார்க்கணும். இவங்களுக்கான படம் என்ன ஏதாவது இருக்காருன்னா எல்லோரும் தான் வந்து படம் பார்க்கட்டும். இப்போ நீங்கள் ட்ராகன் ஒரு படம், பிரதீப் ரங்கநாதன் வேலூர்லேருந்து அவர் எக்ஸாம் எழுதுறதுக்காக காரில் வருவார் வந்து. அந்த ஒரு சீன் வந்து படம் பார்க்குற நமக்கு பதறி போயிடும். எப்போ வேலூர்லேருந்து சீக்கிரம் வாயா, வந்து எக்ஸாமுக்கு வாயா அப்படின்ற அளவுக்கு பதறி போயிடும். இதுலேயும் வந்து கென் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறாரு. சரி நீங்கள் படம் பாருங்கள், நம்ம ரொம்ப சொல்ல வேணாம், ரைட் ஓகே. இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்த பிறகு பசங்க தான் ஆச்சா போச்சா, ஐயோ குய்யோ குய்யோ முறையோ அமக்கலாம், இதெல்லாம் என்னன்றீங்க, நாங்களாம் எதிர்பார்த்தோம் அப்படி இப்படின்றாங்க. டெக்னிக்கலாக அந்த படம் வந்து சூப்பருங்க. வந்து டெக்னிக்கலாக ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து கென் கருணாஸ் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் அந்த அசுரனில் சிதம்பரத்துக்கு பார்த்தீங்க இல்லைங்களா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர். ஆனால் முதல் படம், ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்படியே நிற்கிறாப்புல, சில இடங்களில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த படங்களில் சரியாக பண்ணுவார். ஏன்னா ரெண்டாவது படத்துலேயே ஒரு பிரமாதமாக அந்த நடிகர் மாதிரி இந்த நடிகர் மாதிரி பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. வந்து அவருக்கான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த வர கேரக்டர்லாம் நமக்கு வந்து ஒரு அழுத்தமாக பதிவே இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு இருக்க கேரக்டர்லாம் அவங்க சரியாக அவங்கள வந்து காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு முடியோட, ஏன்னா நாம் கொஞ்சம் டம்மி ஆகிட போகிறோம் அப்படின்றதுக்காக அவங்களெலாம் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் மாரி கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருந்தது. அது எல்லாம் தாண்டி உண்மையிலே ஜிவி பிரகாஷுக்கு இந்த கதை எப்படி பிடிச்சி போச்சுன்னு தெரியலிங்க. வந்து இந்த கதை பிடிச்சி போச்சு. இந்த இதுவாகவே ஜிவி பிரகாஷ் தான் படத்தையே வந்து கடைசி வரைக்கும் தான் தோல்ல. அது அந்த ஒரு பாட்டு வந்து பாடுது 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 பாடுது, எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் போட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாகவே நீங்கள் ஒரு பாட்டை திரும்ப 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 எங்கேயாவது ஒரு கிராமங்களில் விசேஷ வீட்டுக்கு போனோம்னா பாட்டை போடுவாங்க. வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டாக கூட இருக்கும். வந்து அந்த மைக் செட்டில் போட்டு 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 பிறகு அந்த விசேஷம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு டெக்னிக். அது ஆனால் இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். இதெல்லாம் தாண்டி என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க நீங்கள்? எதிர்பார்ப்போடு வரத்து லவ் இல்லைங்க, எதிர்பார்க்காம வரத்து தாங்க உண்மையான லவ். அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு. ரைட்டு ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.